ஓம் நம சிவாய. கன்னிராசி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பயிற்சியானது ரிஷபராசியில் அமருகிறார். ரிஷபராசி உங்களுக்கு 9ஆம் வீடு, கன்னிராசிக்கு 9ஆம் வீடு. இந்த 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் கன்னிராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்கள் ராசியை முதல் பார்வையாக பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். இது உங்கள் உடல் ஆரோக்கியம், மன தைரியம், அதாவது விரக்தியில் இருந்த நீங்கள் விரைந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக அதாவது கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஜென்மத்தில் உள்ளது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு நீங்கள் நாச்சியார் கோயில் அருகில் உள்ள கருட பகவானை வழிபடுங்கள். அடுத்தபடியாக குரு பயிற்சி என்பது உங்களுக்கு முற்றிலும் சிறப்பாக உள்ளது. 9ஆம் இடத்தில் அமரும்போது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு வரும்போது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் புத்திர பாக்கியம் பெறுவீர்கள். பெண்ணாக இருந்தால் புத்திர பாக்கியம் பெறுவீர்கள். ஆணாக இருந்தால் அயல்நாடு செல்வீர்கள். அடுத்தபடியாக 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அதாவது நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவீர்கள். நீங்க தொட்டது அனைத்தும் வெற்றியாகும். அதுல மாற்று கருத்து இல்லை. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடத்தை குரு பார்த்து விட்டால் சொந்த வீடு அமையும். சொந்த வீட்டில் குடியேறப் போகிறீர்கள். வாடகை வீட்டில் இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொந்த வீட்டை அமைத்து கொடுக்கும். ஆக புத்திர பாக்கியம், சொந்த வீடு, அதாவது ஆண்களாக இருந்தால் தூரதேச பயணம், வெளிநாட்டு பயணம். மாணவர்களாக இருப்பீர்களேயானால் அதாவது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று உயர்ந்த படிப்பினை படிக்க செல்ல இருக்கிறீர்கள். வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் உங்களுக்கு அதிக பணம் குவிய போகிறது. எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100க்கு 95 மார்க்கு உங்களுக்கு இறைவன் நல்லதே செய்வார் என்று இந்த குரு பயிற்சி வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.